நம்ம சேனலில் செலிபிரிட்டிஸ் அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படி தான் இப்போவும் அப்டேட்ஸோட வந்திருக்கு. அது என்னன்ட்டு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. என்னது விஜய் டிவி புகழ் விஜய் டிவியை விட்டுட்டே வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஒரு ப்ரோமோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆமாங்க, அது என்ன ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை ஆங்கர் பண்ணுற சிங்கிள் பசங்க அப்படின்ற ஒரு ஷோ தான். மணிமேகலை கண்டிப்பாக விஜய் டிவியில் திரும்ப வரமாட்டாங்க அப்படின்றத சில பல காரணங்கள் மூலயமா நிறைய பேருக்கு தெரிய வந்தது. அதை தொடர்ந்து இப்போ அவங்க ஜீ தமிழில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. சூப்பராகவே அவங்க டிஜேடியை வந்து ரொம்ப அழகாகவே வந்து ஆங்கரிங் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ சிங்கிள் பசங்க அப்படின்ற ஷோவை ஆங்கர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த ஷோவை ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்க போகுது. இதில் சிங்கிள் பசங்களாம் யார் யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ், யூடியூப் செலிப்ரிட்டிஸ் தான் வந்துட்டுருக்காங்க. நிறைய ஆக்ட்ரஸ் இருக்காங்க. இந்த ஷோவோடைய ஜட்ஜாக ஆலியா மானசா இருக்காங்க, பார்த்திபன் அவர்கள் இருக்கார், அண்டு ஸ்ருதிகா இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து விஜய் டிவிலேருந்து ஜம்ப் ஆனவங்க. ஸோ பார்த்திபன் அவர்கள் ஒரு டைரக்டர் அண்ட் இங்கேருந்து நடிக்கிறதுக்காக கூட ஆட்களை கூப்பிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு நல்ல ஷோவாக இருக்கும் அப்படின்னே நம்பலாம். இந்த ஷோவில் இப்போ இதுக்கான ப்ரோமோவை போட்டிருக்காங்க. இந்த ப்ரோமோவில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நல்லா சமையல் பண்ணுற அந்த சமையல்காரராக இருக்கட்டும், கூமாப்பட்டி அப்படின்ற ஒரு இடத்த ரொம்ப அழகாகவே ப்ரொமோட் செய்த அந்த நபராக இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஷோக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் தாண்டி புகழ் வந்திருக்காரு. ஸோ புகழ் வந்து குக் வித் கோமாளியில் இப்போது ஒன் ஆஃப் த கோமாளியாக இருக்கார். கண்டிப்பாக இப்படி ஒரு சேனலில் இருக்கும்போது இன்னொரு சேனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஆல்ரெடி அந்த ஷோவில் கோமாளியாக இருந்த நிறைய பேர் இப்போ சன் டிவிக்கு வந்துட்டாங்க. டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படின்ற ஒரு ஷோக்கு. இதை தொடர்ந்து இப்போது ஒவ்வொருத்தராக ஜீ தமிழுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போது புகழும் வந்திருக்காரு. என்னாச்சு, இல்லை இந்த ஒரு படத்துக்காக ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தாங்க, இல்லைனா இந்த ஒரு ஷோக்காக வந்திருக்காங்களா, இது எல்லாத்தையுமே ஷோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, இந்த சேனலை விட்டு, அதாவது விஜய் டிவி விட்டு ஒவ்வொருத்தராக வந்து வெளியேறிட்டே இருக்காங்க. புது புது முகங்கள் அறிமுகமானாலும் அந்த ஃபஸ்ட்டு இருந்த ஆட்களை பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்த நிலையில தான் ஒவ்வொரு சேனலாக அவங்க போனதுனால அந்த சேனலை இப்போது மக்கள் அதிகமாக விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதனால் டிஆர்பி ரேட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது விஜய் டிவிக்கு. அன்ஷிதா பிக் பாஸ் மூலிமா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. குறிப்பாக இந்த காதல் கிசு கிசில் சிக்கினாங்க. அர்ணவ் கூட இருக்கும் போது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ வந்தது, அதை நம்ம பேச வேண்டாம். ஆனால் அதே அர்ணவ் கூட அவங்க செல்லம்மா அப்படின்ற சீரியல் நடித்தாங்க. அதை தொடர்ந்து பிக் பாஸ் போனாங்க. அங்கே விஷால் கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, காதல் இருக்குது இதெல்லாம் சொன்னாலும் வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க வீடு கொடுத்தனம்லாம் போகும்போது இவரும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இவரும் போயிட்டு நல்லா அழகாக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தார். இந்த நிலையில் திரும்பவும் பார்த்திங்கன்னா இன்னொரு சீரியலில் கமிட் ஆகிருக்காங்க. நிறைய சீரியல்கள் இப்போ முடிவுக்கு வருது. அதில் குறிப்பாக பாக்கியலக்ஷ்மி, தங்கமகள், இது போல் சீரியல்ஸ்லாம் முடிவுக்கு வந்துட்டுருக்கு. இதில் எந்த சீரியலுக்கு பதிலாக இவங்க நடிக்கிற சீரியல் போட போகிறாங்கன்னு தெரியல. இந்த சீரியலை பிரவீன் பென்னட் அவர்கள் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாராம். கண்டிப்பாக மகாநதி அளவுக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு கதைக்களத்தோடு இவர் எடுப்பார். ஸோ இதில் ஒரே ஒரு ஹீரோயின் 2 ஹீரோவா, இல்லை ஒரு ஹீரோ 2 ஹீரோயினா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வரைக்கும் அவர் எடுத்த எல்லா சீரியல்லையும் இந்த ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் அர்ணவ் விஷால் 2 பேருமே இந்த ஒரு சீரியலில் நடிப்பாங்க போல இருக்குன்ற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.